Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் நம்ம JavaScript array methodsல one of the methods ஆன find method பற்றி பார்க்கலாம். Find method வந்து ஒரு iterative method. Iterative-னா என்ன? Repetition of an action. ஸோ இதை நான் ஆல்ரெடி map method பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன். Repetition of action எதை குறிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு array methodsக்கும் நம்ம வந்துட்டு ஒரு callback function வந்து பாஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த callback function நம்ம எந்த அரேக்காக அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோமோ அந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காகவும் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த ரிப்பீட்டேஷனை மீன் பண்ணி தான் இதை இட்டரேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த ஃபைண்ட் மெத்தடை நம்ம எதுக்கு லேர்ன் பண்ணணும்? ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற அரே மெத்தட்ஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபைண்ட் மெத்தடுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. நம்மளோட அரேயில் இருக்கிற எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைண்ட் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் மற்ற அரே மெத்தட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஃபைண்ட் மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி மேப் மெத்தட் பற்றி பார்த்துருந்தோம். மேப் மெத்தட் நம்ம அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காகவும் நம்ம பாஸ் பண்ணுற கால்பேக் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி அதில் கிடைக்கிற வேல்யூவை ஒரு நியூ அரேவாக க்ரியேட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். பட் ஃபைண்ட் மெத்தட் என்ன பண்ணோம்னா நம்ம அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காகவும் நம்ம பாஸ் பண்ணுற டெஸ்ட் ஃபங்க்ஷன் கால்பேக் ஃபங்க்ஷன் தான் அதை டெஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் கண்டிஷன் பாஸ் பண்ணால் தான் அது ப்ராப்பராக நம்மளோட எலமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இதை டெஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபைண்ட் மெத்தடுக்கு நம்ம பாஸ் பண்ணுற டெஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காகவும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எந்த அரே எலமெண்ட் உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ண டெஸ்ட் ஃபங்க்ஷனோட மேட்ச் ஆகுது, அப்படி மேட்ச் ஆகிற எலமெண்ட்டை ஃபைண்ட் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஃபைண்ட் மெத்தட் நம்ம பாஸ் பண்ணுற கால்பேக் ஃபங்க்ஷனை அசெண்டிங் இண்டெக்ஸ் ஆர்டரில் தான் கால் பண்ணும். அதாவது எல்லா அரேக்குமே இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 1 அண்ட் அதுக்கப்புறம் 2 இந்த மாதிரி கண்டினியூஸாக போகும். சடனாக 0லேருந்து 6th இண்டெக்ஸ்க்கோ இல்லை 4th இண்டெக்ஸ்க்கோ வந்து ஃபைண்ட் மெத்தட் ஜம்ப் ஆகி நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனை அந்த இண்டெக்ஸில் இருக்கிற அரே எலமெண்ட்டுக்காக எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லும் போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபைண்ட் மெத்தட் அசெண்டிங் இண்டெக்ஸ் ஆர்டரில் தான் நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் நம்ம மேப் மெத்தடில் பார்க்கும்போது மேப் மெத்தட் ஒரு நியூ அரே வந்து ரிட்டர்ன் பண்ணிச்சு. பட் ஃபைண்ட் வந்து அப்படி இருக்காது. ஃபைண்ட் மெத்தட் நம்ம எந்த எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ரைட் பண்ணி டெஸ்ட் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோமோ இந்த டெஸ்ட் ஃபங்க்ஷன் அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காகவும் எக்ஸிக்யூட் ஆகி அதில் எந்த அரே எலமெண்ட் மேட்ச் ஆகுதோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் பாஸ் பண்ணுற கால்பேக் ஃபங்க்ஷன் அதாவது அந்த டெஸ்ட் ஃபங்க்ஷன் எந்த எலமெண்ட்டோடையும் மேட்ச் ஆகலை, அந்த கண்டிஷன் எதுக்குமே எந்த எலமெண்ட்டும் மேட்ச் ஆகலைன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அண்ட் இப்போ உங்களுக்கு ஓவராலாக ஃபைண்ட் மெத்தடை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போது ஃபைண்ட் மெத்தடோட சின்டாக்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். ஃபைண்ட் ஓப்பன் க்ளோஸ் பேரந்தீசஸ் இதில் நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபைண்ட் மெத்தடோட சின்டாக்ஸ். அண்ட் இன்னொரு சின்டாக்ஸ் இருக்குது. சேம் ஃபைண்ட் ஓப்பன் க்ளோஸ் பேரந்தீசஸ் நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் கமா திஸ் ஆர்குமெண்ட். ஸோ இந்த ரெண்டு சின்டாக்ஸில் நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஃபைண்ட் மெத்தடை கால் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தால அந்த டெஸ்ட் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட் ஃபங்க்ஷன் அதாவது இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் தான் நம்மளோட அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காகவும் இந்த ஃபைண்ட் மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணி அதில் எந்த எலமெண்ட் மேட்ச் ஆகுதோ அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் உங்களுக்கு திஸ் ஆர்குமெண்ட் வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது இந்த ஃபைண்ட் மெத்தடில் நம்ம கால் பண்ணுற இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் அதாவது டெஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திஸ் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுற இந்த திஸ் ஆர்குமெண்ட் வேல்யூ அது அரேவாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், எந்த வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம். அதை நீங்கள் திஸ் ஆர்குமெண்ட் மூலிமா பாஸ் பண்ணலாம். அண்ட் அந்த பாஸ் பண்ண வேல்யூவை நீங்கள் கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்ரெடி நம்ம மேப் மெத்தடில் இந்த திஸ் ஆர்குமெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு திஸ் கீவேர்ட் பற்றி தெரியலைன்னா நான் ஆல்ரெடி அதுக்கான செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சின்டாக்ஸும் பார்த்தாச்சு,
நெக்ஸ்ட் நம்ம இந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் arr equal to empty array. ஸோ இதில் வந்து நான் நம்பர் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கையில் ஒரு arr அப்படின்ற ஒரு அரே இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்பர் வேல்யூஸ் இருக்குது. இப்போது நம்மளோட arr அப்படின்ற இந்த அரேக்கு நம்ம ஃபைண்ட் மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். arr டாட் ஃபைண்ட். அண்ட் இந்த ஃபைண்ட் மெத்தடுக்கு நம்ம பாஸ் பண்ணுற கால்பேக் ஃபங்க்ஷனை நீங்கள் டைரெக்டாகவும் இங்கேயே ரைட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு அண்ட் அதோட ரெஃபரன்ஸை வந்துட்டு இங்கே ஆட் பண்ணலாம். நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் கீவேர்ட், ஃபங்க்ஷனுக்கு நேம் செக் ஏஜ். age greater than 18 and return keyword. ஸோ ரிட்டர்ன் கீவேர்டு ஆட் பண்ணாதான் அது அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இல்லைனா ஃபங்க்ஷன் பை டிஃபால்ட் அன்டிஃபைன்டை ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஃபங்க்ஷனை பற்றி தெரியலைன்னா நான் ஃபங்க்ஷனுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது செக் ஏஜ் அப்படின்ற இந்த டெஸ்ட் ஃபங்க்ஷன் தான் நம்மளோட ஃபைண்ட் மெத்தடுக்கு பாஸ் பண்ண போகிற கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபைண்ட் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். கான்ஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு. ஸோ இப்போது நம்மளோட arr அரேக்கு நம்ம ஃபைண்ட் மெத்தட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைண்ட் மெத்தட் செக் ஏஜ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை நம்ம அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காகவும் எக்ஸிக்யூட் பண்ணி அண்ட் அதில் எந்த எலமெண்ட் ஏஜ் கிரேட்டர் தென் 18 மேட்ச் ஆகுதோ அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்லணும். நம்ம பாஸ் பண்ணுற கால்பேக் ஃபங்க்ஷன் 3 ஆர்குமெண்ட் வேல்யூஸோட கால் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம அரேயில் இருக்கிற எந்த எலமெண்ட்டுக்காக இந்த ஃபைண்ட் மெத்தட் வந்து கரண்ட்டாக ரன் ஆகுதோ எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த எலமெண்ட்டை வந்துட்டு இந்த கால்பேக் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வேல்யூவாக பாஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 3 இருக்குது எலமெண்ட், அதுதான் நம்ம அரேயில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ இந்த அரே டாட் ஃபைண்ட் மெத்தட் கால் ஆகும்போது 3ங்கிற வேல்யூவை இந்த செக் ஏஜ் அப்படின்ற கால்பேக் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வேல்யூவாக பாஸ் பண்ணோம். அப்போது இங்கே ஏஜுங்கிறது 3. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், கரண்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ். ஸோ அரேயோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ 3 வந்துட்டு நம்மளோட அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ அதனால் அதோட இண்டெக்ஸ் வந்து 0 அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்மளோட அரே. நம்ம எந்த அரேக்காக இந்த ஃபைண்ட் மெத்தடை கால் பண்ணுறோமோ அந்த அரே தான் இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு தேர்ட் ஆர்குமெண்ட் வேல்யூவாக பாஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கன்சோல் பண்ணி பார்க்கலாம். ஏஜ் இண்டெக்ஸ் அரே சேவ் பண்ணியாச்சு. நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாத் வந்துட்டு ஜேஎஸ் ஃபோல்டருக்கு பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் நோட் யூஸ் பண்ணி என்னோடய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ ப்ரௌசரில் என்னோடய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ரன் பண்ணால் அவுட்புட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக என்னோடய டெர்மினல்லே நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி என்னோடய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்ண போகிறேன். ஸோ நோட் ஸ்பேஸ்
என்னோட JavaScript ஃபைல் நேம் script extension js. ஸோ இங்கே வந்துட்டு find is not defined அப்படின்ட்டு ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஏன்னா இந்த சின்டாக்ஸ் வந்து நான் கமெண்ட் பண்ணல. ஸோ கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ டெர்மினல் கிரியேட் பண்ணிட்டு change directory js node space script.js. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி find மெத்தட் நம்ம பாஸ் பண்ணுற கால்பேக் ஃபங்க்ஷனை 3 ஆர்குமெண்ட்ஸோட கால் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ வந்துட்டு கரண்ட் எலமெண்ட், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து அதோட இண்டெக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் 3 வந்துட்டு ஹோவர் பண்ணுறேன். அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து என்டையர் அரே. எந்த அரேக்காக நம்ம ஃபைண்ட் மெத்தடை வந்துட்டு கால் பண்ணுறோமோ அந்த அரே வந்துட்டு தேர்ட் ஆர்குமெண்ட்டாக ஃபைண்ட் மெத்தட் நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 3, அதோட இண்டெக்ஸ் 0 அண்ட் நம்மளோட அரே. அண்ட் நெக்ஸ்ட் இட்ரேஷன் அப்போது எலமெண்ட் வந்து 7, அதோட இண்டெக்ஸ் 1 அண்ட் நம்மளோட அரே. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் இட்ரேஷன் அப்போது எலமெண்ட் வந்து 5, அதோட இண்டெக்ஸ் 2 அண்ட் நம்மளோட அரே. ஸோ இந்த மாதிரி 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட ஃபைண்ட் மெத்தட் நம்ம கால்பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது, அதாவது எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த 3 ஆர்குமெண்ட்ஸையும் பாஸ் பண்ணோம். ஸோ இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அதை வந்து நம்ம கன்சோல் பண்ணி பார்க்கலாம். console.log வேல்யூ சேவ் பண்ணிக்கிறேன். அகெயின் நோட் யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 40 இன்ட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. இப்போது கிரேட்டர் தென் 18 அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகிறது வந்துட்டு 29 அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஃபைண்ட் மெத்தட் அசெண்டிங் இண்டெக்ஸ் ஆர்டர் மூலியமாக தான் நம்மளோட கண்டிஷனை வந்துட்டு செக் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு 3 இன்ட்டு இருக்குன்னா நெக்ஸ்ட் இட்ரேஷன் அப்போது 7 அப்படின்னு செக் பண்ணோம். அண்ட் அதுக்கு அடுத்த இட்ரேஷன் அப்போது 5 அண்ட் அதுக்கப்புறம் 18 அண்ட் அதுக்கப்புறம் 40 செக் பண்ணோம். ஸோ இந்தமாதிரி செக் பண்ணுறப்போ 40 வந்து 18ஓட கிரேட்டர். ஸோ அதனால் இங்கேயே ஃபைண்ட் மெத்தடுக்கு நம்ம கொடுத்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ ட்ரூ ஆன உடனே மற்ற இட்ரேஷன் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆன இந்த 40 வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அண்ட் மற்ற இட்ரேஷன் எக்ஸிக்யூஷனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ இப்படி தான் ஃபைண்ட் மெத்தட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இதனால தான் நமக்கு 29 அப்படின்ட்டு ரிட்டர்ன் ஆகாமல் 40 வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஏன்னா இந்த அசெண்டிங் இண்டெக்ஸ் ஆர்டர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0, 1, 2, 3, 4 அப்படி தான் வருமே தவிர இங்கே 3க்கு அப்புறம் டேரெக்டாக 6 அப்படின்ட்டு வராது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு கண்டிஷன் கொடுத்தீங்கனாலும் அசெண்டிங் இண்டெக்ஸ் ஆர்டரில் தான் ஃபைண்ட் மெத்தட் வந்துட்டு மேட்ச் பண்ணும். ஸோ அதனால் எந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுதோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மற்ற இட்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். அண்ட் இப்போ நம்ம திஸ் ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறது அண்ட் திஸ் ஆர்குமெண்ட்டை எப்படி நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் நம்ம ஃபைண்ட் மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறோம். அண்ட் சிம்பிளாக கமா கொடுத்துட்டு நீங்கள் எந்த வேல்யூ பாஸ் பண்ணணுமோ அதை வந்துட்டு பாஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து பாஸ் பண்ண போகிறேன். கிரேட்டர் தென் 18 அப்படின்ட்டு ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அதை நம்ம இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது console.log this அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வேல்யூ வந்துட்டு கன்சோல் பண்ணுறதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அண்ட் அகைன் நம்ம ரன் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் console.log this அப்படின்னு கொடுத்துருக்கேன். நமக்கு 5 டைம் வந்துட்டு இந்த ஃபைண்ட் மெத்தட் கால்பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கு. அதாவது 3, 7, 5, 18, 40 40யோட நமக்கு மேட்ச் வந்து கிடச்சதால
மற்ற 2 இட்ரேஷனையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ 5 டைம்ஸ் நம்மளுக்கு கால் பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகிருக்கு. கால் ஆனப்போ எல்லாமே நமக்கு திஸ் வேல்யூ வந்துட்டு கன்சோலில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. திஸ் வேல்யூ நம்ம என்ன பாஸ் பண்ணோம், greater than 18. ஸோ இங்கே கன்சோலில் 5 டைம்ஸ் எப்போலாம் அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் மெத்தட் மூலியமாக கால் ஆச்சோ அப்போல்லாம் greater than 18 அப்படின்னு நம்ம கன்சோலில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் திஸ் ஆர்குமெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணி அதை நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபைண்ட் மெத்தடை பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.